இது வரைக்கும் கடந்த 30 ஆண்டு காலமாக தலைவருக்காக வந்து மன்சூர் சாப்பிட்றது, வேல் குத்துறது, இப்படி மாபெரும் அதாவது வந்து இன்னைய சின்ன சின்ன நடிகர் படங்கள்லாம் வெற்றி ஆகுது அப்படின்றத எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணிக்கிருந்தாங்க. அதெல்லாம் ஃபீட் பண்ணணும்னு சொல்லி தலைவர் படம் ஃபீட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை வேண்டிக்கிட்டு அங்க பிரதர்சனம் பண்ணுறது, மன்சூர் சாப்பிட்றது. படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா 30 பேர் வேல் சம்மந்து கொண்டு போய் அங்கே அமிர்தம் தேட்டரில் பூரா வச்சு பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சந்திரமுகி திரைப்படத்துக்கு வந்து சூலாயத்தை வச்சு பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து தலைவருக்கு சில காலகட்டத்தில் உடம்பு முடியலனோடனே நாங்கள் பறவை காவடி எடுத்து 21 தீச்சட்டி எடுத்து தலைவருக்காக வேண்டணும். அவரும் வந்து இப்போ ஆரோக்கியமாக சின்ன வயசு பசங்க கூட சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் 150 வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இப்போ வந்து அங்கப்பிரவேசனம் பண்ணியிருக்கோம். கூலி திரைப்படம் மாபெரும் வெற்றி வரணும், அது 1200 கோடி கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கப்பிரவேசனம் பண்ணியிருக்கோம். மன்சூர் சாப்பிட்ருக்கோம் சார். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சரவணன் கோல்டன் சரவணன் தலைமையில் வந்து இந்த வெயிலுகுந்தம்மன் கோயிலில் வந்து தொடர்ந்து அவர் அங்கப்பிரதட்சணம் மன்சூர் சாப்பிடுவார். எல்லா படமுமே தலைவருடைய படம் வெற்றி பெறும். அதே மாதிரி தான் இந்த ட்ரிப்பு கூலி படத்துக்கு வந்து சரவணன் வந்து இங்கே வந்து அங்கப்பிரதட்சணம் பண்ணி மன்சூர் சாப்பிட்ருக்காரு. அதனால் கூலி திரைப்படம் வந்து தமிழ் உலகமெங்கும் வந்து வெற்றிதான். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தொடர்ந்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். நாங்கள் தலைவருடைய பிறந்தநாளுக்கு முதல் படை வீடு முருகனுக்கு வந்து நாங்கள் தங்கத்தேர் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பறவை காவடி தலைவர் வந்து உடல்நலம் வேண்டி பறவை காவடி எடுத்திருக்கோம். திருப்பி தலைவருக்கு சொல்கிறோம். நாங்கள் என்ன அப்படின்னா, எங்களுடைய அன்பான வேண்டுகோள் தான் இது. தலைவர் கட்டாயம் இல்லை, எங்களை குடும்பத்தோடு கூப்பிட்டு தலைவர் எங்களுக்கு போட்டோ எடுக்கணும். அது